ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம பூரி கிழங்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்க உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். வேக வச்சதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இது தான். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கூட கொஞ்சோண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்யறதுக்கு ஒரு எம்டி கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பருப்பையும் உள்ளே போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் உள்ளே போட்டுடலாம். அடுத்து 4 பச்சை மிளகா, இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் இல்லாட்டி 2லேருந்து 3 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை உள்ளே சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ இந்த பூரி கிழங்கு அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது ஒரு 5 to 8 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகும். பொட்டேட்டோ ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ பொட்டேட்டோ ஈஸியாக வெந்துடும். பட் இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 5 மினிட்ஸில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் நான் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட போகிறோம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த ரெசிப்பியை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.